Hello friends, welcome to our channel. நான் உங்கள் ராகவ், இது உங்கள் இந்தியன் டெக் தமிழ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ டேட்டா டைப்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்டை பற்றி பார்க்கலாம். டேட்டா டைப் அண்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும் போது இது C++ஓட ஒரு முக்கியமான பார்ட், ஓகேவா? பார்ட்டான வீடியோவாக இருக்க போது கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும் போது இதில் டெஃபினிஷனும் டைப்ஸும் பார்க்க போகிறோம். கான்ஸ்டன்ட் அதோட டெஃபினிஷனை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். Constant refer to fixed value that do not change during to execution of a program. C++ supported several kinds of literals constant. They include a integer, character, float point, numbers, and string literals. Literals constant do not have a memory location. என்ன சொல்றாங்க அப்படின்னா, கான்ஸ்டன்ட் அப்படின்றது ஒரு ஃபிக்ஸட் வேல்யூ. இப்போ நம்ம கம்பைல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? கம்பைல் டைம்ல ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. இஸ் டு நாட் சேஞ்ச். அதாவது கான்ஸ்டன்ட்னா நிலையானது அப்படின்னு இங்கிலீஷ்ல கான்ஸ்டன்ட் அப்படின்னா தமிழ்ல நிலையானது அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இது எதெல்லாம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, லிட்ரல் கான்ஸ்டன்ட்டை சப்போர்ட் பண்ணும், இன்டிஜர் கான்ஸ்டன்ட்டை சப்போர்ட் பண்ணும், கேரக்டரு, ஃப்ளோட்டு, பாயிண்டர், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? இதில் லிட்ரல் கான்ஸ்டன்ட்டுக்கு ஒரு மெமரி லொகேஷன் கிடையாதுன்னு சொல்றாங்க, ஓகேவா? இதான் இதோட ஃபர்தரான மீனிங்ஸ். அப்புறம் இதோட டைப்ஸை பத்தி பார்க்க போறோம். டைப்ஸ் நியூமரிக் அண்ட் கேரக்டர். நியூமரிக்ல என்னென்ன வரும்னா இன்டீஜர், அப்புறம் ரியல் கான்ஸ்டன்ட்ஸ் வரும், அப்புறம் சிங்கிள் கேரக்டர், அப்புறம் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். இது கான்ஸ்டன்ட் அப்படின்றதுல கேரக்டர் கான்ஸ்டன்ட்ல வரும், சிங்கிள் கேரக்டரும் ஸ்ட்ரிங் கேரக்டரும் வரும், ஓகேவா? அதுதான் நீங்க பாத்துக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். இப்போ டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா, இதை டபுள் கோர்ஸ் எழுதுனா அது ஒரு ஸ்ட்ரிங், ஓகேவா? சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர். கேரக்டர் அப்படின்றது சிங்கிளான ஒரு லெட்டர் பேர் தான் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ஸ்ட்ரிங்கை சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. DATA டேட்டா அப்படின்றது ஒரு கேரக்டர். டி போட்டீங்கன்னா ஒரு கேரக்டர், அதுவே DATN போட்டீங்கன்னா அது ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை டபுள் கோர்ஸ் டிக்ளேர் பண்ணோம். கேரக்டரா இருந்தா சிங்கிள் கோர்ஸ் டிக்ளேர் பண்ணுவோம். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ரோக்ராம்ல பார்ப்போம். ஸ்ட்ரிங் பார்க்க மாட்டோம், கேர் அப்புறம் இன்ட் ஃப்ளோட்டை பத்தி மட்டும் பார்க்க போறோம், ஓகேவா? அடுத்து நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். இப்போ டேட்டா டைப்ஸ் இதோட டெஃபினிஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம், ஓகேவா? டேட்டா டைப் இதோட டெஃபினிஷன்ஸ் பத்தி பார்க்கறோம்னு சொன்னல, ஓகே. இதோட டெஃபினிஷன்ஸ் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் டெஃபினிஷனை பத்தி பார்ப்போம். டெஃபினிஷன் அப்படின்னு எடுக்கும்போது a data type is a type of data variable holding a storing. ஆக்சுவலா டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு டேட்டாவோட டைப் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? இப்போ பர்டிகுலரா இப்போ நம்ம ஒரு போட்டோவை ஸ்டோர் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இமேஜ் ஸ்டோர் பண்றோம், அதை PNG ஃபார்மேட்ல நம்ம ப்ராக்டிகலா ஸ்டோர் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ப்ரோக்ராம்ல ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ண போறோம்னா அப்படின்னா அதோட ஒரு டைப். இப்போ இந்த நம்பர்னா நம்பர் அப்படின்றது ஒரு டைப், ஓகேவா? அதே மாதிரி நம்பரை இன்டீஜர்லயோ ஃப்ளோட்லயோ நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். கேரக்டர் அப்படின்னும் போது கேர் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்ல நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அதில் கேரக்டர் ஸ்டோர் பண்ணுவோம். அதே மாதிரியே நிறைய ஸ்ட்ரிங்கா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டான வேவ்ஸ்ல ஸ்டோர் பண்ணுவோம். இதோட எக்ஸாம்பிள் பாருங்க, இன்ட், ஃப்ளோட், கேர். இப்போ இதுக்கான டிஃபரன்சியேஷன் தான் நம்ம கண்டிப்பா இப்போ வீடியோல பார்க்க போறோம், ஓகேவா? இதோட டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டேட்டா டைப்ஸோட டைப்ஸ் என்னன்னு பார்க்கும்போது யூசர் டிஃபைன் டேட்டா டைப், பில்ட் இன், அதுக்கப்புறம் டிரைவ்டு. யூசர் டிஃபைன் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்றது யூசர் டிஃபைன். பில்ட் அப்படின்னு சொல்லும் போது உள்ளுக்குள்ளே இருக்கிறது பில்டு. டிரைவ் டேட்டா டைப் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம அதுவும் கிட்டத்தட்ட யூசர் டிஃபைன் டேட்டா டைப் மாதிரி தான் வரும், ஓகேவா? டிரைவ் டேட்டா டைப்பும் அதுவும் கிட்டத்தட்ட அதுல ஒரு சில டிஃபரன்ஸ் இருக்கும். யூசர் டிஃபைன் காட்டிலும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும், ஓகேவா? இது வேற கான்செப்ட், அது வேற கான்செப்ட் தான். இதுல என்னென்ன பார்க்கணும்னா ஸ்ட்ரக்சர், யூனியன், கிளாஸ் அண்ட் எனிமரேஷன் பார்ப்போம். இதை அரே ஃபங்க்ஷன் அண்ட் ஃப்ளோட், ரெஃபரன்ஸ் பார்ப்போம். அதே மாதிரியே பில்டிங் டேட்டா டைப்ல இன்டெக்ரல்ல இன்ட் அண்ட் கேரக்டர் பார்ப்போம். அதே மாதிரி வாய்டு நாட் ரிட்டன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃப்ளோட்டிங்ல என்ன பார்ப்போம்னா ஃப்ளோட் அண்ட் டபுள். ஃப்ளோட்டோட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் டபுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளும் இப்போ நம்ம பார்க்கலாம். நான் இதுக்காக தேவ் C++ அப்படின்றத ஓபன் பண்ணிக்கிறேன். தேவ் C++. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன்,
இந்த டேவ் சி ப்ளஸ் ப்ளஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில இஷ்யூஸ் இருக்கிறதுனால என்னால் வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இல்லை நியூ டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து இந்த ஃபைலில் நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். லெட்ஸ் ஸ்கேன். இப்போ வந்து நான் சேவ் அஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இதில் வந்து P1 அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். P1 அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணேன். ப்ரோக்ராம் 1ல அதனால P2ன்னு சேவ் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த செகண்ட் வீடியோன்றதால P2 நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, P2 டாட் சிபிபி அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுங்க. சிபிபி அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுத்தாகணும். அப்போ தான் வந்து இது சி ப்ளஸ் ப்ளஸ்ஸாக கன்சிடரே பண்ணும். ஓகேவா, சி ப்ளஸ் ப்ளஸோட எக்ஸ்டென்ஷன் சிபிபி. அதே மாதிரியே நீங்கள் எந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக கொடுங்க. அப்போ தான் வந்து அந்த ப்ரோக்ராமாக அது கன்சிடர் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ வந்து ஹேஷ் INCLUDE இன்க்ளூட். ஓகேவா, IOSTREAM ஸ்ட்ரீம். ஓகேவா, IO ஸ்ட்ரீம். இதில் வந்து நீங்கள் டர்போல் யூஸ் பண்ணீங்கன்னா IO ஸ்ட்ரீம் .h அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கம்பைலர், அதாவது அதை விட அட்வான்ஸான கம்பைலர் தான் இது. அதனால வந்து இதில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரியே வந்து இங்கே யூசிங் நேம் ஸ்பேஸ் STD அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவோம். NAME நேம் SPACE ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுக்கப்புறம் STD அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா, யூசிங் நேம் ஸ்பேஸ் STD. இப்போ வந்து INT int MAIN மெயின். ஓகேவா, இன்ட் மெயின். ஓகேவா, இந்த மாதிரி இன்ட் மெயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஓகேவா, இன்டீஜரை டிக்ளேர் பண்ண போகிறேன். அதனால் இன்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். A ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். A ஈக்குவல் டு 10. ஏன் 20 கொடுப்போமே, எதுக்கு வஞ்சனம், 10ன்றது 20 கொடுக்குறேன் நான். ஓகே, 20 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து அடுத்து நம்ம ஃப்ளோட் FLOAT ஃப்ளோட் அப்படின்றத பாயிண்டிங் வேல்யூன்னு சொன்னேன். அதை வந்து நம்ம ஃப்ளோட் கீவேர்டில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இதை வந்து B. ஓகே, நம்ம ஆக்சுவலாக வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒவ்வொரு வேரியபிளுக்கும் வந்து யூனிக்கான ஒரு நேம் கொடுக்கணும். ஓகேவா, அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு யூனிக்கான நேம் கொடுக்கணும். 20.1 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். 20.1 கொடுத்துக்கிறேன். ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 20.1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ கேர் அப்படின்ற ஒரு கீவேர்ட்ல யூஸ் பண்ண போறேன் கேரக்டர். ஓகேவா, கேர் அப்படின்ற கீவேர்ட்ல C ஈக்குவல் டு நான் ஏ கொடுக்குறேன். ஏன்னா இது சிங்கிள் கோர்ஸ் தான் கொடுக்குறேன். கேரக்டர் அப்படின்றது ஒரு சிங்கிள் வேர்டு அப்படின்றதுனால, சிங்கிள் லெட்டர் அப்படின்றதுனால வந்து நான் கேரக்டரில் கொடுக்குறேன். வேர்ட்னா சீக்வன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இது வந்து ஒரு சிங்கிள் லெட்டர் தானே, ஏன்றது ஒரு லெட்டர் அப்படின்றதுனால இந்த மாதிரி கொடுக்குறேன். அடுத்து நான் சி அவுட் கொடுக்குறேன். சி அவுட் ஏன்னா அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ல சி அவுட். இதை நான் வந்து பிரிண்ட் பண்ண போறேன். இப்போ உங்களுக்காக பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். OUT COUT சி அவுட். ஓகேவா, இப்போ வந்து இது டபுள் கோட்ஸ்ல நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃபரன்சியேஷன் காட்டணும். இன்டீஜர்னா இது அப்படின்னு சொல்லி டிஃபரன்சியேஷன் காட்டணுன்றதுக்கு ஒரு வேல்யூ பிரிண்ட் பண்ணி த ஏ வேல்யூ VALUE வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஏ வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏ வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன்ல, கண்டிப்பாக வந்து இங்கே நீங்கள் இது ஒரு ப்ரோக்ராம், அதாவது இப்போ வந்து ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து செமிகாலன் வைக்கணும். அதே மாதிரி டேட்டா டைப் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறதா கண்டிப்பாக செமிகாலன் வைக்கணும். ஒரு சில விஷயத்துக்கு நம்ம வந்து செமிகாலன் வைக்க மாட்டோம். பிகாஸ் அது வந்து ஃபங்க்ஷனாக இருக்கலாம், அந்த மாதிரி கிளாஸஸாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்கு வந்து நம்ம செமிகாலன் வைக்க மாட்டோம். ஓகேவா, ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்துக்குலாம் கண்டிப்பாக வந்து பேசிக்காக இதெல்லாம் வந்து செமிகாலன் வைக்கணும். இது வந்து பேசிக் கான்செப்ட். ஆக்சுவலாக நீங்கள் வந்து செமிகாலன் வைக்கணும் அப்படின்றதே ஒரு பேசிக் கான்செப்ட். C++ ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேசிக் கான்செப்ட். ஓகேவா, கண்டிப்பாக செமிகாலன் வைக்கணும் அப்படின்றது. ஓகே ரைட். இப்போ வந்து நான் இதை ஃபர்தராக நான் வந்து என்ன பண்ண போகிறேன், நான் இப்போ வந்து திருப்பி ஆக்சுவலாக எழுத வேண்டியதாக இருக்கும். அதனால் வந்து நான் இதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். Ctrl+C. ஓகேவா, ஓகே நான் இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு. ஓகே நான் இப்போ வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதோட வேல்யூஸ் மட்டும் சும்மா அப்படியே ஃபர்தராக அப்படியே சேஞ்ச் பண்ணிடுறேனே. ஏ இங்கே பீன் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்கேயும் பீன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கேயே வந்து நான் சீன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அடுத்து ஃபர்தராக நான் வந்து நெக்ஸ்ட் வந்து இங்கேயும் வந்து நான் சீன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஓகே, ஆனால் வந்து நான் அங்கே இன்ட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்றதால ரிட்டர்ன் 0 அப்படின்ற ஒரு விஷயத்த நான் இங்கே கொடுக்க போகிறேன். RETURN ரிட்டர்ன் 0 அப்படின்ற ஒரு விஷயத்த நான் இங்கே கொடுக்குறேன். ஓகேவா, ரிட்டர்ன் 0ன்னு கொடுக்கலன்னா நீங்கள் வந்து இன்ட் அப்படின்றது வந்து கண்டிப்பாக எரர் காட்டும்.
ரிட்டர்ன் 0 கொடுக்கணும். இன்ட் அப்படின்றது இன்டீஜர் வேல்யூ. அது வந்து நீங்க இதை ரிட்டர்ன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இன்ட் அப்படின்ற டேட்டா டைப் வந்து ஒரு விஷயத்த ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? நான் உங்களுக்கு வந்து மெயின் ஃபங்க்ஷன்ஸை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி கண்டிப்பாக வந்து போடுறேன். உங்களுக்கு மெயின் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்ற ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். ஓகே, நான் இப்போ ஃபர்தராக வந்து இப்போ வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகேவா? நோ எரர்ஸ் அண்ட் நோ வார்னிங்ஸ். ஓகே, இப்போ நான் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இங்கே பாருங்களேன், சீக்வன்ஸாக அப்படி கண்டினியூவாக ஒரே லைனில் பிரிண்ட் ஆகிடுச்சு. இதை வந்து நான் தனித்தனி லைனில் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் வந்து ஸ்லாஷ் என் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண போகிறேன். ஸ்லாஷ் என் அப்படின்றது வந்து நியூ லைன். ஓகேவா? அந்த ஸ்லாஷ் என் அப்படின்ற அந்த கான்செப்ட் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸ்லாஷ் எண்ணை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகேவா? லெட்ஸ் எக்ஸிக்யூட்டட் 0 வார்னிங்ஸ் அண்ட் 0 எரர்ஸ். இங்கே பாருங்க, இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கு. இங்கே பாருங்க, இது வந்து த ஏவோட வேல்யூ மட்டும் இந்த சைடு ஓரமாக போயிட்டுருக்கு. இது மட்டும் வந்து நடுவில் வந்து ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. இது ஏன் காரணம் என்னன்னா, லாஸ்ட் வீடியோவில் கூட இந்த மாதிரி வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிருந்துச்சு. ஏன் காரணம் என்னன்னா, நான் ஒன்று இங்கேயும் நான் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கணும். ஓகேவா? இல்லை இங்கே இருக்கிற ஸ்பேசஸையாவது நான் கட் பண்ணியிருக்கணும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே இருக்கிற ஸ்பேசஸ் கட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்கிற ஸ்பேஸை நான் கட் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குல்ல. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க, இப்போ பாருங்களேன், சீக்வன்ஸாக கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்குதா? இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோவில் இருந்துச்சு. ஓகேவா? நான் இப்போ வந்து திருப்பி உங்களுக்கு வந்து இதே மாதிரி வந்து ஸ்பேஸ் விட்டே பிரிண்ட் பண்ணி காட்டுறேனே. இங்கே பாருங்க. ஓகேவா? ஸ்பேஸ் விட்டு நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். திருப்பி வந்து ரீப்ரிண்ட் பண்ணுறேன் பாருங்க. ஸ்பேஸ் விட்டு கம்பைல் அண்ட் ரன் கொடுக்குறேன். 0 எரர்ஸ் அண்ட் 0 வார்னிங்ஸ். இப்போ எக்ஸிக்யூட் ஆகிடுது. இங்கே பாருங்க, ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. எல்லா விஷயமே வந்து ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் ஆயிருக்கா? இதே மாதிரி தான் பிரிண்ட் பண்ணோம். ஓகேவா? ரைட்டு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த எஸ்டிடி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தோட கான்செப்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். யூசிங் நேம் ஸ்பேஸ் இந்த எஸ்டிடி கண்டி கொடுக்கல வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு எரர் காட்டும். ஏன்னா இங்கே எஸ்டிடி எரர் காட்டும். அதே மாதிரி இங்கே வந்து எஸ்டிடிக்கு இங்கே வந்து நீங்கள் எஸ்டிடி அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுக்கணும். எஸ்டிடி. ஓகேவா? எஸ்டிடி அப்படின்றது இங்கே கொடுக்கணும். நீங்கள் இங்கே எஸ்டிடி அப்படின்றத நீங்கள் கொடுக்கல அப்படின்னா எஸ்டிடி அப்படின்றத கொடுக்கணும். அதே மாதிரி இங்கே எஸ்டிடி அப்படின்றத கொடுக்கணும். எஸ்டிடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்தா தான் வந்து இங்கே எக்ஸிக்யூட் கரெக்டாக ஆகும். ஓகேவா? எஸ்டிடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். மேபி எரர் காட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி சொன்னால இந்த இடத்துல எரர் காட்டும். அதனால தான் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எஸ்டிடி, அதாவது எஸ்டிடி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே தான் வந்து நீங்கள் வந்து இந்த இது ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? எஸ்டிடி இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்க இந்த வேல்யூ எதுவுமே வந்து கரெக்டாக ஃபர்தராக நம்மளுக்கு ஸ்டோரே ஆகாது. எஸ்டிடி இருக்கிறதுனால தான் வந்து இது கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகுது. கண்டிப்பாக வந்து எஸ்டிடி கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க. எஸ்டிடி கொடுக்காம கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எரர் காட்டும். எஸ்டிடி அட்வான்ஸ் வெர்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக எஸ்டிடி கொடுத்தே ஆகணும். எஸ்டிடின்னு கொடுத்துட்டோம் பாருங்களேன். எஸ்டிடின்னு கொடுத்துருவோம்னா எஸ்டிடி கொடுத்துருக்கேன். ஓகே, எஸ்டிடி இப்போ கரெக்டாக இருக்கா? இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி எரர்ஸ் காட்டுறதுக்கான சான்சஸ் கிடையாது. டோன்ட் ஹாவ் அ சான்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம சின்ன இந்த ஒரு சில எரர்ஸ் இந்த மாதிரி ஏன் இதெல்லாம் காட்டல அப்படின்றதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? அந்த ஷார்ட்ஸ்லேயே வந்து இது ஏன் இந்த மாதிரி அப்படின்றத ஒரு விஷயத்த நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகே, நான் வந்து அந்த கம்பைல் பண்ண அந்த டேப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். கம்பைலிங் டேப்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஏன்னா எக்ஸ்ட்ரா டேப்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, க்ளோஸ் பண்ண. ஆக்சுவலாக இப்போ வந்து இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டேட்டா டைப்னா இதுதான், கான்ஸ்டன்ட்னா இதுதான். இதில் வந்து இன்டீஜர்னா இருந்தால், ஃப்ளோட்னா இருந்தால், கேர்னா இதுதான், கேரக்டர் அப்படின்றது இதுதான் அப்படின்னு சொல்கிற ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஓகே, நான் வந்து இப்போ இந்த டேபை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை இப்போ வந்து இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஆக்சுவலாக கான்ஸ்டன்ட்னா என்ன, டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு சில கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாமே. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் வந்து வீக்லி 1 or 2 வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் வந்து நம்ம ஃபர்தராக வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்றதே நான் பதிவு பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதாவது ட்ராபேக்ஸ் இருக்குது, இந்த வீடியோவில் ஒரு ட்ராபேக் இருக்குது, இந்த மாதிரி வந்து நீங்கள் சொன்னது இந்த மாதிரி ஒரு ட்ராபேக் இருக்குது அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஒவ்வொரு கமெண்ட்டும் கண்டிப்பாக ரீட் பண்ணுவேன். ஸோ வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து திருப்பி சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க.
இந்த வீடியோவை வந்து வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி.